கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் 4 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இந்த நேரம் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் துவங்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா இஸ்ரேல் செய்யும் தாமதம் காரணமாக மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம் எழுந்திருக்கிறது. இஸ்ரேல் நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சர் எலி கோஹென் நிபந்தனைகளை குறித்து கூறினார். அதாவது, நாங்கள் போர் நிறுத்தத்தை 2வது கட்டத்திற்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோம் என்றும், ஆனா அதற்கு முன்னர் 4 நிபந்தனைகள் இருப்பதாக தெரிவித்தார். 1. காசாவிலிருந்து ஹமாஸை வெளியேற்றுவதும், 2வது அனைத்து கைதிகளையும் விடுவித்தல், 3வது காசாவை ஆயுதமற்ற பகுதியாக மாற்றுவது, 4வது காசா முழுமையாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் உள்ளிட்ட 4 நிபந்தனைகளை ஏற்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனா இந்த நடைமுறை சாத்தியமற்ற நிபந்தனைகளாகும். காசா என்பது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி. இந்த பகுதியில பாலஸ்தீனர்கள் வாழ வேண்டும் என்று ஹமாஸ் விரும்புகிறது. இப்படி இருக்கையில ஹமாஸை மட்டும் வெளியேற்றுவது என்பது பாலஸ்தீனர்களுக்கு சிக்கலாக அமைகிறது. அதாவது, இந்த போருக்கு காரணமே இஸ்ரேலின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான். ஹமாஸ் என்பது பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை அமைப்பாகும். அப்படி இருக்கையில ஹமாஸை வெளியேற்றுவது காசாவை வெளிப்படையாகவே இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுதான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 2வது கோரிக்கையை எடுத்துக்கொண்டால் காசா கைதிகளை விடுவிக்க தயாராக இருக்கிறது. ஆனா பதிலுக்கு இஸ்ரேல் வசம் உள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு தரப்பு மட்டுமே கைதிகளை விடுக்க கோருவது எந்த விதத்தில் நியாயம் என்று பலரும் கேட்கின்றனர். அதே போல காசாவை ஆயுதமற்ற பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதில் யாரும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. பதிலுக்கு இஸ்ரேல் எப்போது ஆயுதமற்ற பகுதியாக மாறும் என்பது கேள்வியாக இருக்கிறது. இஸ்ரேலுடன் இல்லாத ஆயுதங்களே கிடையாது. போர்ல கொல்லப்பட்ட 46,000 பேர் தான் இதற்கு சாட்சி என்பதே உண்மை. எனவே 2 தரப்பும் ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் களத்துல நின்று தங்கள் தரப்பு நியாயங்களுக்காக போராட வேண்டும் என்றும், கடைசி கோரிக்கை ஒருதலை பட்சமானது என்று எல்லோருக்குமே தெரியும். பாலஸ்தீனத்தை இத்தனை ஆண்டுகளாக இஸ்ரேல் அடக்கி வைத்திருந்தது. இந்த அடக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை தான் ஹமாஸ் செய்து வருகிறது. ஆனா ஹமாஸை காரணம் காட்டி காசாவை சொந்தம் கொண்டாட நினைப்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என பலரும் கூறுகின்றனர். இந்த நிலையில சொல்லப்பட்ட 4 நிபந்தனைகளை முன்வைத்து ஹமாஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி போரை தொடர்வதுதான் இஸ்ரேலின் திட்டமா? இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சப்போர்ட்டா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் 4 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.